ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பாங்க. படிப்பு வித்யாஸ்தானம். வித்யாஸ்தானத்திற்கான அதிபதி ரொம்ப நல்லா இருக்காரு. ஆமா. வக்ரமாயி உட்காந்துருக்காரு. தான் வீட்டுக்கு தானே பார்வை குடுக்குறாரு. அப்ப புள்ள எப்படி படிக்கும்? யோசிச்சு, நான் ஏ போட போனேன். ஆனா பி போட்டேன்னு வந்து வீட்ல சொல்லும். சரி பரவாயில்லப்பா. அது உன் பிரச்சனை இல்ல. குரு பிரச்சனைன்னு வந்து என்ன மாரி அம்மாமார்கள்லாம் மன்னிச்சு விட்டீங்கன்னா பரவால்ல. இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய தனுசு ராசி குழந்தைங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா, கீழ என் நம்பர் இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க குழந்தைங்கள. ஓகே. அதனால இந்த 1 மாசம் நம்ம சாமிக்கு விட்டுறலாம். இப்படி தான் நம்ம பல மாசம் விட்டுட்டுருக்கோம் இல்லையா? இந்த 1 மாசத்தையும் சேர்த்து விடுவோம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக சில மேன்மைகள் வரும். பட் பொருளாதாரத்துக்காக சில விஷயத்தை மேற்கொள்ள போற இடத்துல கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் தயவு செஞ்சு இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணுங்க. ஆஃப்டர் 23க்கு மேல டிசைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குரு வக்ர நிவர்த்தி அடையட்டும். அது பக்கம் எதா இருந்தாலும் பார்த்துக் கொள்வது என்பது சரியா இருக்கும். இல்ல தேவையில்லாத ஆட்கள்ட்ட மாட்டிக்கிட்டு காச குடுத்து ஏமாறுற மாரியான சினாரியோ உருவாகிடும். மிகுந்த கவனம் தேவை, தேவை, தேவை. ஓகே. மத்தபடி வீட்ல வந்து பெருசா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்ல. ஹெல்த்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுகஸ்தானத்தில போய் சனி அமர்ந்திருத்தல், 3ஆம் இடத்துல போய் இத்தன பிளானட்டோட ஒரு சஞ்சாரம், நெறைய டிராவல் பண்றது, நெறைய ஷார்ட் டிராவல் பண்றது, நெறைய அலைச்சலா இருக்கிறது, அதன் மூலமா டயர்ட் ஆகுறது, இந்த நர்வ் சிஸ்டம், இஎன்டி எல்லாம் 3ஆம் இடம் தான்.